பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நல்ல ஒரு தயிர் வெங்காயம் முட்டை இருந்தாலே போதும். ஏன்னா மசால் ஃபுல்லாகவே இதில் நல்லா உரைச்சி நல்லா இருக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தம் போட்டு பிரியாணி செய்ய போகிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே கட் பண்ணி போட்டு நம்ம வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். கட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அரைச்சிட்டு அப்படியே செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், 1 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோ அளவுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மட்டன். இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ரொம்ப சலசலன்னு போயிடும். இந்த மெஷர்மெண்ட், இந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது ஊற்றிக்கலாம் வடிகட்டி. இப்போ இதை மட்டும் வச்சுக்குவோம். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மட்டனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அதோடைய இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு இருக்குது. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து குக்கர் வெயிட் போட்டுடலாம். இது வந்து ஒரு விசில் வந்துட்டோ 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா மட்டனும் கம்மியாக தான் இருக்குது, தண்ணியும் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். அதனால் இதிலே வெந்துடும். அப்புறம் தம் போட்டு வேகும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு அரிசி இருக்குது. 1 கிலோ அளவுக்கு மட்டன் வேக வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்னலாம் அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிங்கனாலே போதும். இதை கழுகும் போது ரொம்ப பெனஞ்சு விட்டு கழுகாதீங்க. லேசாக கையை வச்சு இப்படி கழுவிட்டு ஒரு 2 வாட்டி கழுவுனீங்கன்னா போதும். இது தனியாக ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். 125 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாமே அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த 2 பெரிய வெங்காயமும் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த 4 தக்காளியுமே தனியாக பேஸ்ட் மாதிரி, இதுவும் தனியாக அரைச்சிக்கணும், இதுவும் தனியாக அரைச்சிக்கணும். எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம பிரியாணி செய்யலாம். இது ஒரு தனி சுவையாக இருக்கும். இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம என்னென்ன போட போகிறோன்னு எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, 3 பீஸ் அளவுக்கு பட்டை, கிராம்பு ஒரு 5 கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை 2, அதை பிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். பாருங்க, இதுவுமே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா கலரே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாமும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, இதையும் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கும். பாருங்கள், இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பிரியாணி மசாலா 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு
பிரியாணி மசாலா நல்லா கூச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, காஷ்மீரி சில்லி வந்து இதில் 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ கலர் வந்து சூப்பராக இருக்கும். 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போடலாம். ஏன்னா 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இது நம்மளது வந்து நல்ல காரமானது. நம்ம காரம் இல்லை அப்படின்னா 1.25 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது காரமாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் சேர்க்குறேன். பாருங்க, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துடலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மீதி இருக்கிறத ஃபைனலாக போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இஞ்சி பூண்டு எல்லாமே வதக்கும் போது உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் அப்படின்ட்டு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அது நல்லா வதங்கிருக்கு. இந்த துக்கை வாயில் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உப்பு காரம் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம ஊற்றி வச்சிடலாம். நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மட்டனை தண்ணியெல்லாம் இருத்துட்டோம். இந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த டம்ளரில் தான் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு நம்ம 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தம் பிரியாணி அப்படிங்கிறதுனால. சூடாக இருக்குது, அதனால் துணியை பிடிச்சி ஊற்றிக்குங்க. 1 2 மீதி இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 5 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போது இதில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிடலாம். இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். அதனால் அப்போ ஒலை கொதிக்கிற மாதிரி கொதித்து இந்த இதெல்லாம் ஆவி வரணும். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ நம்ம இந்த அரிசியை தூக்கி போட்டுடலாம். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷத்தில் கொதிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிச்சதுலையே இப்போ இந்த மட்டனில் எல்லாமே உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரிசியை எடுத்து இதில் சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாம். பாருங்க, அரிசியை போட்டதுக்கப்புறம் லேசாக ஒரு வாட்டி ஒரு பிரட்டி விடுங்க. இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். கரண்டியெல்லாம் போட்டு கலக்காதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ பிரியாணி அப்படின்னாலே முட்டை இல்லாமல் இருக்காது. அதனால் முட்டை வேக வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா பாருங்கள், இந்த சுற்றிலும் நல்லா ஆவி வருது. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. லேசாக இன்னும் அரிசி வேக வேண்டியது இருக்குது பாருங்கள்.
இனிமேல் கிளறி விட வேணாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஸ்லோவாக வச்சுட்டு புதினா இலை, கொத்தமல்லி இலை எல்லாமே தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து தம் போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள், தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக அடுப்பில் வைக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி தோசை கல் வச்சுருக்கேன் பாருங்கள், இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு ஏறி வச்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து பிரியாணி ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.